வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. உங்களோட வெல்த்தை நீங்கள் ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் வைக்கணும் அப்படின்னா எங்கே வைப்பீங்க? பேங்க்கில் வைப்பீங்களா, இல்லை வீட்டில் வைப்பீங்களா, இல்லை யார்ட்டாச்சும் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஃபஸ்ட்டு பிளேஸ் உலகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கே இருக்குது அப்படின்னா பணத்தை எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படி கிடையாது, எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதுலேயும் கிடையாது, எந்த இடத்துல கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறோம் அதுலேயும் கிடையாது. ஏன் அப்படின்னா பணம் ஒன்று திருட்டு போகலாம், இல்லை அது இன்ஃப்ளேஷன் எக்கானமி ரொம்ப பிரச்சனையில் இருக்கும்போது இன்ஃப்ளேஷனில் அதோட வேல்யூ குறைஞ்சி போயிடும், இல்லை யார்ட்டாச்சும் கொடுத்தா அது திருப்பி வருமானு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பல ரிஸ்க்கு பணத்தில் இருக்குது. ஆக்சுவலி உங்களோட வெல்த் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெப்புடேஷனில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி பேர் வாங்குறீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு சொசைட்டி ஓகே வித்யாஸ்ரீ அப்படின்னா அதுக்கு ஒரு கிரெடிட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, நீங்கள் உண்மையான ஆளா, இல்லை நீங்கள் போய் பேசுகிற ஆளா, ட்ரஸ்ட்வர்தி இல்லையா, டைமுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, வார்த்தை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க வெல்த்துன்னு சொல்கிறாங்க. அந்த வெல்த்தை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா அது ஒரு நாளில் ஒரு ஆக்ஷனில் நீங்கள் காப்பாற்ற முடியாது. இது பல ஆக்ஷனில் பல நாள் பல பேர் உங்களை சுற்றி கவனிச்சிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷனுமே அவங்க உங்களை பற்றி ஒரு பிம்பம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதுதான் உங்களோட வெல்த். ஏன்னா நீங்கள் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா நிறையா டைம் நம்ம வாழ்க்கையில் கரெக்டான முடிவு எடுப்போம், ஆனால் சில சமயங்கள் தப்பான முடிவும் எடுப்போம். அந்த தப்பான முடிவு அந்த எடுக்கிறது போது எத்தனை பேர் நம்மளை கவனிக்கிறாங்களோ அங்கேருந்தே நம்மளோட ரெப்புடேஷன் டார்னிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு செயலுமே நம்ம ஸ்டெடியாக இருக்கணும். நம்மளை அந்த ஸ்டெடினஸ் எல்லா தருணத்துலேயும் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த தப்பு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ தூரம் நம்ம காப்பாற்றுறோமோ அதுதான் நம்மளோட பெரிய சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா?